ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா இப்போது உனக்கான வரத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில வளம் சேர்ப்பதற்காகவே உன்னை தேடி வந்து என் நெற்றியையும் தொட சொன்னேன். என் நெத்தியை தொட்டதுக்கு அப்புறம் இனி நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் வெற்றியாக நான் கொண்டு வந்து சேர்த்துடுவேன் என் செல்லமே. நீ வாழ்க்கையில பெருசா சாதிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும்னா அதற்கு முன்பாக சின்ன சின்ன விஷயத்தை கூட சரியா சிறப்பா வெற்றிகரமா செஞ்சுதான் ஆகணும். சின்ன சின்ன விஷயங்கள் என்ன பெருசா பலனை கொடுக்க போகுதுன்னு நீ ஒருபோதும் நினைக்காதே. இன்னைக்கு நீ சிறுசா நினைக்கிறது தான் நாளைக்கு உன் வாழ்க்கையில மிக பெரும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் விஷயமாக மாறுங்கிறத புரிஞ்சுக்கோ. இன்றைக்கு நீ பெரும் சின்ன சின்ன வெற்றிகள் நாளைக்கு மிகப்பெரிய வெற்றிக்கான அடித்தளமாக மாறும். எப்போதும் என் செல்ல பிள்ளையான நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. கோபத்தில் எடுக்கப்படும் ஒரு முடிவு உன் வாழ்க்கை முழுவதையும் கூட பாதிச்சிடுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவசரப்படாம எல்லா விஷயங்களையும் பொறுமையாக கையாள பழகு. கோபங்கிறது ஒரு நெருப்பு, அதை அணைக்க தெரியாட்டி அது உன்னையே சுட்டு எரிச்சிடும் என் செல்லமே. அமைதி என்பதுதான் ஒரு மனிதனுக்கு வெற்றியை தரக்கூடிய மாபெரும் வலிமையான விஷயமாக இருக்கு. கோபங்கிறது ஒரு மனிதனின் பலவீனம். வாழ்க்கையில எல்லாருக்குமே தோல்விகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வந்தாலும் அதற்காக துவண்டு போயிடக்கூடாது. எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையை ஜெயிக்கணுன்ற வைராகியத்தோட நீ வாழ்ந்து காட்டிவிடு என் செல்லமே. எல்லா மனிதர்களுக்கும் என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில தோல்வி வரதான் செய்யும், கீழே விழுகதான் செய்வாங்க. ஆனா கீழே விழுந்த பிறகும் மறுபடியும் எந்திரிச்சு நிற்கிறவன் வாழ்க்கையில வெற்றி பெற்றிடுவான். தோல்வியை சந்திக்கும் மனிதர்கள் மட்டும்தான் வெற்றியின் இனிமையை உணர முடியும். நீ எப்போதும் தோல்வியை நினைச்சு பயப்படாதே. ஒவ்வொரு முறை நீ கீழே விழுகும் போதும் அதை தாண்டி உன்னை எழுப்பி நிற்க வச்சு வாழ்க்கையில ஜெயிக்க வைப்பதற்காகவே இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு சமய சந்தர்ப்பத்துல அப்போதைக்கு தப்பிச்சுக்கலாம் நினைச்சு ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக நீ பொய் சொல்ல நேர்ந்தாலும் கூட பொய் சொல்லி சுலபமா தப்பிச்சுக்காத. உண்மையை சொல்லி துணிச்சலா தைரியமா நீ பிரச்சனையில மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, அது அப்போதைக்கு மட்டும்தான் உனக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா பொய் சொல்லி தப்பிச்சினா அந்த பொய் காலகாலத்துக்குமே உன் மனசை உறுத்திக்கிட்டும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டும் இருக்கும் என்பதை மறந்து விடாதே என் செல்லமே. நீ எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கிறாயோ, எந்த அளவுக்கு உண்மையாக உழைக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்குள்ள நம்பிக்கை இருக்கும். உன் நம்பிக்கையின் மூலமாகவே உன் வாழ்க்கையை இந்த வராகி அம்மா ஜெயிக்க வைப்பேன். என்னுடைய துணையோட என்னுடைய ஆசீர்வாதத்தோட நீ வாழ்வில் வெற்றி பெறத்தான் போகிறாய். உன்னுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன நல்ல பழக்க வழக்கங்களும் கூட உன் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வரும்ன்றதை புரிஞ்சுக்கவும். நல்ல பழக்க வழக்கங்கள் கண்டிப்பா உன் வாழ்க்கையை உயர்த்தும். ஆனா கெட்ட பழக்கங்கள் உனக்குள்ள இருந்தா அது உன்னையே ஒன்றுமில்லாமல் அழித்திடும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல பழக்கங்களை மட்டும் உனக்குள்ள வச்சுக்கோ. உன்னிடம் இல்லாததை நினைச்சு வருத்தப்படுவதை விட உன்னிடம் இருக்கும் விஷயங்களுக்காக நன்றி சொல்ல கத்துக்கோ. நீ அப்படி நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்லும்போது உன் மனசு எளிதாகும், உறவுகள் வலுவாகும், உன் வாழ்க்கையும் மன நிறைவு உள்ளதாக மாறிவிடும் என் செல்லமே. எப்போதும் என் செல்ல பிள்ளையான நீ நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்ல கத்துக்கோ. நன்றி உணர்வு உள்ள மனிதனும் மற்றவங்க செஞ்ச நல்ல காரியத்துக்காக நன்றி சொல்ல தெரிந்த மனிதனும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதனாலதான் நீ மகிழ்ச்சியா நல்லபடியா இருக்கணுன்றதுக்காகவே இந்த வராகி அம்மா இதையெல்லாம் செய்ய சொல்கிறேன். ஒரு மனிதன் கஷ்டப்படாம போராடாம வாழ்க்கையில வெற்றி பெற்றுட்டானா அதற்கு மதிப்பு குறைவுதான். ஆனா கஷ்டப்பட்டு போராடி கிடைச்ச வெற்றிங்கிறது அவங்க மனசுலயே ஒரு மிகப்பெரிய பெருமையை கொடுக்கும். நீயும் உன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு போராடிதானே வெற்றியை பெற தவிக்கிறாய். உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவுல இந்த வராகி அம்மா கொடுத்துட்றேன். போராட தெரிந்த உனக்கு வெற்றியையும் பெற தெரியும் என்பதை நான் நிரூபிப்பேன் என் செல்லமே. நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்ததை மட்டுமே பார்த்த இந்த உலகம்
இப்போது நீ வெற்றி பெற்று ஜெயிச்சு உயர்ந்து நிற்பதையும் பார்க்கத்தான் போறாங்க. உனக்கு என்ன தேவைனாலும் அதை கொடுக்க தயாராக நான் இருக்கேன். பணம், பதவி, புகழ் இது எல்லாமே தற்காலிகமான சந்தோஷத்தை கொடுக்கும் விஷயங்கள். உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு நிரந்தர சந்தோஷம், நிலையான செல்வம்னா அது நல்ல ஆரோக்கியமும் அறிவு கூர்மையும் நல்ல அன்பும் நிம்மதியும் தான். அப்படிதான் உனக்கு நிரந்தரமான உண்மையான செல்வத்தை உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். புத்திசாலி பிள்ளையான உன்னை காப்பாற்றி உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி தர்றேன். வாழ்க்கையில வரும் ஒவ்வொரு சவாலும் உன்னை வளர்க்க வந்த ஆசிரியன் என்பதை புரிந்து கொள். நீ சந்திக்கிற சவால்களையும் உன்னுடைய பிரச்சனைகளையும் பயப்படாம நீ தைரியமாக எதிர்கொள்ளும் போது அது இன்னுமே கூட உன்னை பலமான வலிமையான ஆளாக மாத்திடும் அல்லவா? உன் மனசுக்குள்ள பயமோ கவலையோ தோல்வியோ வறுமையோ எதுவும் உன்னை நெருங்காம யாருக்கிட்டையும் சண்டை போடாம நீ இருந்துக்கோ. அமைதியா பொறுமையா நீ இப்படி இருக்கும்போது உன்னுடைய நல்ல மனசுக்கும் நீ என் மேல வச்சிருக்க அன்புக்கும் நம்பிக்கைக்கும் உன்னுடைய அமைதியான நல்ல செயல்களுக்கும் சேர்த்து நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். இனி எந்த பிரச்சனையும் உன்னை நெருங்கவோ வீழ்த்தவோ நான் விடமாட்டேன். அத்தனையையும் தாண்டி உன்னை நல்லபடியாக உயர்த்தத்தான் வந்துள்ளேன் என் செல்லமே. வெற்றிங்கிறது உனக்கான ஒரு இடம் அல்ல, அது உனக்கான பயணம்னு நான் சொல்லியிருக்கேன். வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும், பெருசாக வெற்றி பெறணும்னு யோசிச்சின்னா உன்னுடைய சிந்தனையை முதல்ல மாற்றி அமைச்சுக்கோ. வெற்றி பெற்றவர்கள் வேறுபட்டவர்கள் அல்ல, அவங்க சாதாரண விஷயத்தை கூட அசாதாரணமான உழைப்போடு செய்தவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள். உன் வாழ்க்கையிலையும் உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் நான் கொடுக்க போகிறேன். இந்த உலகத்திலேயே மிகவும் விலைப்பதிப்பானது மன அமைதிதான். ஒரு மனுஷனுக்கு பணம் இருந்தும் மன அமைதி இல்லாட்டி வாழ்க்கை வீணாக போய்விடும் அல்லவா? எப்போவுமே உன் மனசை அமைதியாக வச்சுக்கோ. மன அமைதி உனக்கு வேணும்னா எல்லாரையும் மன்னிக்க கற்றுக்கோ. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவர்களிடம் அன்பை காட்டும்போது அந்த அன்பும் அபரிமிதமான நல்ல குணங்களும் கண்டிப்பாக உனக்கான நன்மைகளை செய்யும். தேவையில்லாமல் ஆசையை வளர்த்துக்காத. அன்போடும் நல்ல குணத்தோடும் நீ செய்கிற எல்லா செயல்களையும் இந்த வராகி அம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதற்கு உரிய பலனையும் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் இந்த சமுதாயத்துக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் நிறைய பொறுப்புகளை செய்ய கடமைப்பட்டுள்ளான். நீயும் எல்லா விஷயங்களிலும் பொறுப்புணர்வோடு நடந்துக்கிட்டினா ஒருபோதும் தவறான பாதையில் போக மாட்டேன். உன் வாழ்க்கையிலையும் எந்த தவறும் தப்பும் நிகழாமல் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியும். நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்க போகிறேன். வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி என்பது மற்றவர்களுக்கு உதவுவதில் தான் இருக்கிறது. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய். உன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது அது கண்டிப்பாக நல்லதாகவே இருக்கும். மற்றவர்களுக்காக உதவி செஞ்சு மற்றவங்க நன்மைக்காக வாழக்கூடிய மனிதர்களின் மனசுங்கிறது கண்டிப்பாக பெருமை பெறத்தக்கது. நீயும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற, எல்லாருடைய கஷ்டங்களையும் போக்க உன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும்னு நினைக்கிற. அப்படிப்பட்ட உனக்கு வரம் கொடுக்காமல் வேறு யாருக்கு நான் போய் கொடுப்பேன்? அதனால தான் உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். இந்த வரம் தரும் வராகியானவள் நானே உனக்கான வரத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை சிறப்பிக்கப் போகிறேன் என் செல்லமே. இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்.